ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கே சமையல் வீடியோ போகலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று மருமக பொண்ணுங்க தான் சமைச்சாங்க. நான் நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்தேன், அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி குருவாரம் வேறு, பூஜை முடிச்சுட்டு நம்ம கங்கையெல்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா, அதுக்கும் ஒரு பூஜை போட்டுட்டு இன்றைக்கி ஒரு பாயாசம், பருப்பு போட்டு பாயாசம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் பண்ணியிருக்கேன். ஓகே, சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. சக்கரை பூசணிக்காய் சாம்பார். இந்த பக்கம் சாதம் வச்சுட்டேன். இந்த பக்கம் முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் கலர் இப்படி இருக்க நினைக்காதீங்க, இது நார்மல் கலர் தான். இந்த மொபைலுக்கு அப்படி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஒரு சூப்பரான ஒரு பாயசம், சரி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஒரு பீட்ரூட் பொரியல். இந்த பக்கம் கொஞ்சம் போல் சோயாபீன்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டு இது பண்ணியாச்சு. நாங்கள் ட்ரிப்பு வந்து எங்களை கூட்டிகிட்டு போனோம். அதாவது எங்கள் சாய் லோகபாலா, அப்புறம் கார்த்திக் தம்பி இந்திரஜா, இவங்க எல்லாம் எங்களை ரொம்ப அக்கறையாக, அவங்க வீட்டில் எப்படி அக்கா தங்க அம்மாவாக கூட்டிகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ட்ரிப்பு. நல்ல சுவாமி தரிசனம், காசி விஸ்வநாதர், அன்னபூரணி, காலபைரவர், விஷாலாட்சி, அப்புறம் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கங்கையில் நல்லா என்ன சொல்கிறது, நல்லா ஸ்நானம் பண்ணோம், குளித்தோம். எனக்கு ரொம்ப ஹெல்த் முடியாமல் இருந்தது. ஆனால் சிவன் என்னை எங்கேருந்து கூப்பிட்டதே பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையிலேயே எல்லா தெய்வங்களுக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். நான் போகும்போது ரொம்ப பயந்து போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா, நமக்கு இவ்வளோ ஹெல்த் முடியாமல் இருக்குது, போகிற இடத்துல நமக்கு எப்படி இருக்குமோ என்னமோ, ஃபுட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஃபுட்டெல்லாம் ரொம்ப லிமிட்டாக எடுத்துகிட்டு போன, என்ன விஷயமா நம்ம போனோமோ கடவுளை தரிசிக்க, அந்த அது நல்லபடியாக முடிஞ்சது. நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும், எனக்கு வேண்டினவங்க எல்லாருக்கும் என்னை மனமார்ந்த நன்றி. உங்களுக்காகவும் நான் காசியில் அந்த கங்கையில் நின்றும் சரி, விஸ்வநாதர்கிட்ட எல்லா தெய்வங்கள்ட்டையும் வேண்டிட்டு வந்திருக்கேன். எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.